ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம். திஸ் இஸ் கேட்டு பார் யூடியூப் சேனல். 2 ஹவர் 3 ஹவராக ஃபோனை பார்த்துட்டே இருப்பீங்க. ஐ ரிலாக்ஸேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு கதை சொல்லுவேன். பேக்ரவுண்டில் ஒன்றுமே இருக்காது, ஒரே ஒரு பிக்சர் மட்டும்தான் இருக்கும். ஆஃபீஸில் இருக்கவங்க சேர்லேருந்து எழுந்துருங்க, போய் தண்ணி குடிச்சிடுவாங்க. ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறவங்க தூரமாக இருக்கிற க்ரீனரியாக ஒரு மரத்தை இல்லை செடியை பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க போய் முகத்தை கழுவிட்டு வந்து பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இணைத்தானும் நல்லவை கேட்க. எப்பவுமே நல்லது கேட்கணும். யார் சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்கன்றத முதல்ல நம்ம கேட்கணும். இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல ஒரு மினிஸ்டரை பேச கூப்பிடுறாங்க. அமைச்சர் கொஞ்சம் பிஸியான அமைச்சர் தான், இருந்தாலும் பேச கூப்பிடுறாங்க. அவர் வரேன்னு ஒத்துக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, வந்துடுறாரு. வந்தோடனே உடனே மேலே ஏறி பேச போறாரு. பிரின்சிபலை கூப்பிட்றாங்க. பிரின்சிபல், ஓகே சார், ஒரு நிமிஷம் இருக்குங்க, இதெல்லாம் நம்மளோட மாணவர்கள் முதல்ல கொடுத்துருங்க, இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் பேச இருக்கலாம். அவர் மினிஸ்டர் ஒத்துக்க பண்ணுறாரு. இல்லை முதல்ல நான் பேச தான் செய்வேன். இல்லை சார், நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பேசுறதுக்கு வசதியாக இருக்கும், நீங்கள் பேசுங்க. இல்லை வந்தது லேட் ஆச்சு, எனக்கு இவ்வளோ தான் டைம் இருக்குது, பேசிட்டு நான் உடனே நான் கொடுக்க வேண்டிய வேலைலாம் எனக்கு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற, பேச தான் போகிறேன்றாரு. சரி ஓகே சார்ன்னு சொல்லிடுறாங்க. மினிஸ்டர் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிட்டே இருக்காரு. 3/4 மணி நேரம் பேசிடுறாரு. பேசினதுக்கப்புறம் அவர் நல்லா அவரோட புலமையெல்லாம் காட்டுறாரு. ஆனால் எதிர்க்க இருக்க பசங்க சும்மா உட்காந்துட்டாங்க, கை தடவ மாட்டாங்க, சிரிக்கவும் மாட்டாங்க. முடிய வர நேரத்தில் பிரின்சிபல் முடிச்சு கூப்பிட்றாரு. மினிஸ்டர் பிரின்சிபல், என்ன பசங்களை வச்சுருக்கீங்க, சிரிக்கவும் மாட்டானுங்க, பேசவும் மாட்டானுங்க, கை தட்டவும் மாட்டேங்கிறானுங்க, என்ன போய் இங்கே கூப்பிடுறீங்க, என்ன ஸ்கூல் நடத்துறீங்க? அதுக்கு அந்த பிரின்சிபல் சொல்றாரு, சார், எங்கள் பசங்களுக்கெல்லாம் காது கேட்காது, அதுக்காக தான் காது கருவியை முதல்ல கொடுத்துட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்களேன்னு அவங்க எல்லாம் காது கருவியை கொடுக்குறதுக்காக இந்த கொடுங்க சார் முதல்ல சொன்னால், நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கல, ஸ்ட்ரெயிட்டாக பேச போகிறேன்னு அடம் பிடிச்சி பேசுனீங்க. காது கேட்காத அவங்களுக்கு நீங்கள் பேசுனது கேட்கல, காது கேட்ட உங்களுக்கு நாங்கள் பேசுனது கேட்கல. இணைத்தானும் நல்லவை கேட்க. கேளுங்க, யார் என்ன சொல்லலாம், நல்லது கேளுங்க. தாதீது தோதீது தத்தைது தோதாது தூதீது துத்தித்த தூததே தாதொத்த தித்தித்தே தோதி துதி. நடுவில் ஒரு லைனு இல்லாமல் இருக்குங்க. நேராக காலமேக புலவர்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த பாட்டோட விலகம் இருக்கும். இது என்னென்னா, தாதியோட தூது சரிப்பட்டு வரல அவளுக்கு. தாதின்னா பனிப்பெண். அப்புறம் தத்தை என்பரா பச்சைக்கிளி, அதோட தூதும் சரியில்லை. தூதி தோழி அன்பரா, அவளோட தூதும் அவளுக்கு சரி வரல. அப்போ என்ன யோசிக்கிறான், கடவுள் மேலே பாரத போட்டு கடவுள் நினைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த தலைவனை மனசுலேயே நினைக்கிறா, அவன் பேரை மனசுலேயே நினச்சிட்டு இருக்கான். ஸோ யாரையாவது தூது அனுப்புனா ஒரு முறை 2 முறை யோசிங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்மளே பேசலாம். டைரக்ட் தூது அனுப்பி பேசுகிறத விட நேராக பேசினா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக சால்வ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.